இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. KLIA 1-2வது முனையங்களில் மின்சார ஸ்கூட்டர்களை பயன்படுத்தி பாதுகாப்பு மேம்படுத்தப்படும். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது மற்றும் 2வது முனையங்களில் மைக்ரோ மொபிலிட்டி எனப்படும் சிறு ரக வாகனம் அல்லது ஸ்கூட்டர்களை பயன்படுத்தி போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவார்கள். மின்சார ஸ்கூட்டர்களின் பயன்பாடு போலீசாரின் ரோந்து பணிகளை விரைவுபடுத்தும். அதோடு நாட்டின் பிரதான நுழைவாயில்களின் பாதுகாப்பு மீதான மக்களின் நம்பிக்கையையும் அது மேம்படுத்த உதவும் என ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்தார். அதன் அடிப்படையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது மற்றும் 2வது முனையங்களில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தலா 2 மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். 55,000 ரிங்கிட் பெருமானம் உள்ள 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஆற்றலை கொண்ட அந்த மின்சார ஸ்கூட்டர்கள் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் இன்கார்பரேட்டட் கழகம் மூலம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. மலேசியாவில் ஆண்டுக்கு 60 மில்லியன் பேர் வருகை புரியும் மைய பகுதி என்பதால் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அதுபோன்ற வாகனங்களை பயன்படுத்துவது முக்கியம் என்பதையும் அமீருddin சுட்டிக்காட்டினர். இளம்பெண்ணிடம் பாலியல் தாக்குதல், போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது. 16 வயது இளம்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை ஜொஹூர் போலீஸ் தலைவர் M. குமார் உறுதிப்படுத்தியுள்ளார். பொந்தியான் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த அந்த இன்ஸ்பெக்டர் நேற்று முன்தினம் 6 மணி அளவில் தாமான் ஜொஹூர் ஜெயாவில் இக்குற்றத்தை ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இரவு மணி 9:21 அளவில் அந்த இளம்பெண் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து 29 வயதுடைய சந்தேக பேர் வழி பந்தார் ஸ்ரீ அலாம் வட்டாரத்தில் இரவு 11 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக குமார் தெரிவித்தார். அந்த புகார் தொடர்பில் 2017ஆம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் 14வது விதி உட்பிரிவு ஏவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அந்த சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் கசையடி கொடுக்கப்படலாம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தோரின் பிள்ளைகளுக்கு உதவியுடன் கல்வி கட்டண விலக்களிப்பு. லுமோட்டில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் அரசு மலேசிய கடற்படையின் 10 அதிகாரிகள் மரணமடைந்ததால் பாதிக்கப்பட்ட அவர்களின் 21 பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் PTPTN எனப்படும் உயர்கல்வி கல்வி நிதிக்கழக 1000 ரிங்கிட்டை வழங்கவிருக்கிறது. மேலும் மரணமடைந்தவர்களின் பிள்ளைகளில் எவராவது பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்தால் அவர்களது கல்வி முடியும் வரை கல்வி கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் நிதி சிரமத்தை போக்கும் வகையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதோடு இதனை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். எங்களது தரவுகளின்படி அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 21 பிள்ளைகள் இன்னமும் பள்ளியில் பயில்கின்றனர். அவர்கள் SSPN சேமிப்பு கணக்கை பெறுவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜம்ரி கூறினார். அதோடு அந்த பிள்ளைகளுக்கு உதவுவதற்கான திட்டத்தை தற்காப்பு அமைச்சு கொண்டிருக்கக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜொஹூர் பாருவில் கடன் வாங்கிய 4வருக்கு எரியூட்ட முயற்சி, கர்ப்பிணி பெண் உட்பட 3வருக்கு எதிராக குற்றச்சாட்டு. உரிமம் இல்லாத வட்டி முதலையிடம் கடன் பெற்ற 4வருக்கு எதிராக தீவைப்பு தாக்குதலை நடத்தியதாக கர்ப்பிணி பெண் ஒருவர் உட்பட 4வருக்கு எதிராக ஜொஹூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 3 மாத கர்ப்பிணியான 42 வயது வீனோ சிவ் மெங் இங், 32 வயது அப்துல் ஹலீம் மாட்னூர், 37 வயது நூராஸ்மான் ஹசான் அஷாரி, 58 வயது லியூசூன் கியான் ஆகிய அந்நால்வரும் தங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். குற்ற அறிக்கையின்படி சியூ மற்றும் அப்துல் ஹலீம் ஆகிய இருவர் மீது தலா 5 குற்றச்சாட்டுகளும், நுரஸ்மானுக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகளும், லியூ மீது 1 குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளன. கடன் பெற்ற 4வரின் வீடுகளையும் வாகனங்களையும் சேதப்படுத்தும் நோக்கில் மார்ச் 10ஆம் தேதிக்கும் 27ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்படலாம். KLIAவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆடவர் கொலை முயற்சி குற்றச்சாட்டை மறுத்தார்.
அண்மையில் KLIA முதலாவது முனையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சம்பந்தப்பட்ட ஆடவன் கொலை முயற்சி மேற்கொண்டது உட்பட 2 குற்றச்சாட்டுகளை மறுத்து இன்று விசாரணை கோரியுள்ளார். நீதிபதி அருள் அப்துல்லா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசித்த போது 38 வயதுடைய ஹாஃபிசுல் ஹவாரி அதனை மறுத்தார். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று KLIA முதலாவது முனையத்தில் பயணிகள் வந்தடையும் பகுதியில் அதிகாலை மணி 1:09 அளவில் ஃபராயிசா என்பவருக்கு எதிராக கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 307வது விதியின் கீழ் ஹாஃபிசுல் ஹவாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் 38 வயதுடைய நூர் ஹரி ஜைனி என்பவருக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று அதிகாலை மணி 1:09 அளவில் காயம் விளைவித்ததாக ஹாஃபிசுல் ஹவாரிக்கு எதிராக 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. ஜார்ஜ் டவுனில் பள்ளிவாசலுக்கு அருகே சலசலப்பு, வைரல் வீடியோ தொடர்பில் போலீஸ் புகார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் சுங்கை நிப்போங் பஜார் ஜமைக் பள்ளிவாசலுக்கு அருகே கார் ஓட்டுநர் ஒருவரையும் பொதுமக்கள் சிலரையும் உட்படுத்திய சலசலப்பு தொடர்பில் புகார் ஒன்று பெறப்பட்டுள்ளதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்றிரவு மணி 8 வாக்கில் லுமோட் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான முகமது ஃபிர்டவுஸின் உடல் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய மையத்திற்கு கொள்ளையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. அச்சம்பவம் தொடர்பில் நேற்று நள்ளிரவு வாக்கில் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநரான ஆடவர் ஒருவர் முன்வந்து புகார் செய்ததை திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரக்ஷ்லாம் அப்துல் ஹமீத் உறுதிப்படுத்தினார். குற்றவியல் சட்டத்தின் 427வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படும் வேளை இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. அச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காரின் முன் கண்ணாடி உடைத்து சேதப்படுத்தப்பட்ட போதிலும் யாரும் காயமடையவில்லை. முன்னதாக அச்சம்பவம் தொடர்பான காணொளிகள் சில சமூக ஊடகங்களில் வைரலானது. பாலிங்கில் புயல் வீசியதில் 14 வீடுகள் சேதம். கெடாவில் பாலிங்கில் 4 வட்டாரங்களில் நேற்று மாலையில் வீசிய புயலினால் 14 வீடுகள் சேதமடைந்தன. முகேம் சியாங், தாவார், பகாய், தெலாய் கானோன் ஆகிய பகுதிகள் புயலின் பாதிப்பிற்கு உள்ளாகின. இந்த சம்பவம் குறித்து நேற்று மாலை மணி 6 அளவில் புகார்களை பெற்றதாக பாலிங் மாவட்ட பொது தற்காப்பு அதிகாரி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் முகமது ஃபைசல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொது தற்காப்பு படையின் 15 பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். புயலினால் சாலை மற்றும் வீடுகளின் மேல் கிடந்த மரங்களையும் அவர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். எந்த ஒரு உயிர் சேதம் மற்றும் எவரும் காயம் அடைவதற்கான தகவல் எதனையும் பெறவில்லை என முகமது ஃபைசல் தெரிவித்தார். தற்போது வானிலை உறுதியற்ற நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பாப்பாரில் மழையின் போது சாலையோரத்தில் ஒதுங்கி இருந்த மோட்டார் ஓட்டி வாகனம் மோதி மரணம். ஜாலான் பான் போர்னியோ 20வது கிலோமீட்டரில் சாலை ஓரத்தில் உள்ள குடில் ஒன்றில் மழைக்காக ஒதுங்கியிருந்த ஆடவர் ஒருவர் டொயோட்டா ஹேரியர் வாகனம் மோதியதால் மரணமடைந்தார். 48 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் அந்த குடிலில் ஒதுங்கி இருந்த போது ஹேரியர் வாகனத்தை ஓட்டிய அதன் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததை தொடர்ந்து அந்த வாகனம் கவிழ்ந்து சாலை தடுப்பில் மோதிய பின் மளிகை கடைக்கு முன்புறம் உள்ள குடிலில் நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதியது. இதனால் கடுமையாக காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததாக பாப்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் கமாருதீன் அம்போ சாக்கோ தெரிவித்தார். கோலாகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக DAPயின் பாங் சாக் தாவோ போட்டி. மே 11ஆம் தேதி நடைபெறும் ஸ்லாங்கூர் கோலாகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் DAPயின் பாங் சாக் தாவோ என்ற இளம் வேட்பாளரை பக்கத்தான் ஹரப்பான் களம் இறக்குகிறது. வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கோர் மிங்கின் பத்திரிகை செயலாளருமான 31 வயதுடைய பாங் சாக் தாவோவின் பெயரை DAPயின் தலைமை செயலாளர் அந்தோனி லோக் நேற்றிரவு அறிவித்தார். கல்வி தகுதி மற்றும் அனுபவம் பரிசீலித்த இந்த இடைத்தேர்தலில் DAPயின் வேட்பாளராக பாங் தேர்வு செய்யப்பட்டதாக அந்தோனி லோக் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தை பிரதிநிதிப்பதற்கு ஆற்றலும் திறமையும் பெற்ற வேட்பாளராக அவர் திகழ்கிறார் என கோலாகுபுபாரு தமான் கெமெலான் சேவை நிலையத்தில் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அந்தோனி லோக் தெரிவித்தார். தெனாகா நேஷனல் பல்கலைக்கழகத்தில் மின்சாரம் மற்றும் மின்னியல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றவரான பாங் இதற்கு முன் எரிபொருள், அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுப்புறம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சரின் உதவியாளராகவும்
டிஏபியின் ஊபா டிவி தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். கனடாவில் நல்ல சம்பளத்தில் வேலை இருந்தும் மாணவர்களுக்கான இலவச உணவு திட்டம் வழி உதவி பெற்ற இந்திய ஆடவர் வேலையில் இருந்து நீக்கம். கனடாவில் உள்ள மாணவர்களுக்கான இலவச உணவு வங்கி திட்டத்தில் இலவச உணவு பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த தரவு அறிவியலாளர் அது குறித்த காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து தமது வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். கனடாவில் டிடி வங்கியில் வேலை செய்து வரும் மெகுல் பிரஜாபதி என்ற அந்த நபர் இலவச உணவு பெறும் காட்சியை கொண்ட காணொலி வெளியானது. உணவு மற்றும் மளிகை பொருட்களினால் ஒவ்வொரு மாதமும் கணிசமான பணத்தை தாம் சேமித்து வருவதாக வெளியிட்ட காணொலியில் அவர் விவரித்திருந்தார். ஆதாயமற்ற இயக்கங்களான அறநிறுவனங்கள் மற்றும் தேவாலயங்கள், கல்லூரிகளில் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கான இலவச உணவு வங்கியினால் வழங்கப்படும் மளிகை பொருட்கள், காய்கறிகள் மற்றும் ரொட்டி உட்பட பல்வேறு உணவுகளை தாம் பெற்று வருவதாக மெகுல் பிரஜாபதி தெரிவித்திருந்தார். அந்த காணொலியை பார்த்த அவரை கடுமையாக குறை கூறினர். டிடி கனடா வங்கியில் பேங்க் டேட்டா சயின்டிஸ்டாக மெகுல் பிரஜாபதி வேலை செய்து வருவதோடு அவர் ஆண்டிற்கு சராசரியாக $98,000 வருமானத்தை பெற்று வரும் அவர் நன்கொடை உணவை வங்கியின் இலவச உணவை பெறுவது அது குறித்து பெருமையாக காணொலி வெளியிட்டதை நெட்டிசன்கள் பலர் சாடினர். நாங்கள் எதிர்ப்போம். டிக்டாக் தடை செய்யும் மசோதாவில் ஜோ பைடன் கையெழுத்திட்டிருக்கு டிக்டாக் தலைமை நிர்வாக அதிகாரி பதில். டிக்டாக்கை தடை செய்வதற்கான மசோதாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்ட போதிலும் அந்த சமூக வலைதளம் தொடர்ந்து செயல்படுவதற்கான தனது கடப்பாட்டையும் ஆதரவையும் டிக்டாக் தலைமை செயல் அதிகாரி சூசி சோ மறு உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த நடவடிக்கையினால் சீன நிறுவனத்திற்கு சொந்தமான பைட் டான்ஸின் டிக்டாக் செயலி 1 வருடத்திற்குள் அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க வேண்டும் அல்லது தடை உத்தரவுக்கான கட்டாயத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அந்த மசோதாவில் கையெழுத்திட்ட பின் ஜோ பைடன் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உறுதியாக இருங்கள், நாங்கள் எங்கும் செல்ல மாட்டோம் என்று சௌசி சூ பதில் அளித்துள்ளார். எந்த தவறும் செய்யாதீர்கள், இது ஒரு தடை, டிக்டாக் மீதான தடை மற்றும் உங்கள் குரலுக்கு தடை என சூ வெளியிட்ட காணொலியில் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் வேறு விதமாக கூறலாம், இதனால் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினர். டிக்டாக்கை 9 மாதங்களுக்குள் விற்பனை செய்ய வேண்டும், சாத்தியமானால் 3 மாதங்களுக்கு இந்த நடவடிக்கை நீக்கப்படலாம். பைட் டான்ஸின் டிக்டாக் அல்காரிதமை ஜோ பைடன் கையெழுத்திட்ட சட்டம் கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கிறது. உலகின் முதல் பறக்கும் கார் ஸ்லோவாக்கியாவில் பயணி ஒருவருடன் வானில் வட்டமிட்டு சாதனை. உலகின் முதல் பறக்கும் கார் பயணி ஒருவருடன் வானில் வட்டமிட்டு புதிய உலக சாதனையை பதிவு செய்துள்ளது. ஏர் கார் என்று அழைக்கப்படும் அக்கார் ஸ்லோவாக்கியா ஜார்ஜோ பிஸ்டானி அனைத்துலக விமான நிலையத்தில் திரண்டிருந்த பார்வையாளர்கள் முன்னிலையில் இருமுறை அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது. அந்த பறக்கும் காரில் பயணித்த முதல் நபர் எனும் பெருமையை 75 வயதான புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஜோன் மைக்கேல் ஜார் பெற்றுள்ளார். ஏர்காரை ஸ்லோவாக்கியாவை தளமாக கொண்ட கிளீன் விஷன் நிறுவனம் தயாரித்துள்ளது. ஏர்காரால் சில நிமிடங்களில் சாதாரண காரில் இருந்து பறக்கும் காராக மாற முடியும். 1000 கிலோகிராம் எடை கொண்ட ஏர்காரில் 2 இருக்கைகளுடன் 1 ஜோடி மடிப்பு இறக்கைகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஏர்கார் புறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் 300 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதை மட்டுமே போதுமானது. 2438 அடி உயரத்தில் மணிக்கு 192 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஆற்றலை ஏர்கார் கொண்டுள்ளது. இன்னும் ஓராண்டு காலத்தில் ஏர்கார் சந்தையில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் வேளை அதனை இயக்க ஒருவர் ஓட்டுநர் உரிமத்துடன் பைலட் உரிமத்தையும் வைத்திருக்க வேண்டும் என கிளீன் விஷன் நிறுவனம் கூறியுள்ளது.